ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு உள்ள வீடியோ எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அவங்க யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஆன்லைனில் எழுத போகிறாங்க. ஸோ அந்த நவம்பர் டிசம்பர் 2020 எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் எழுத போகிறாங்க. அப்படி ஆன்லைனில் எழுத போகும்போது எய்தர் அவங்க லேப்டாப்பில் எழுதலாம், டெஸ்க்டாப்பில் எழுதலாம், மொபைலில் எழுதலாம் அல்லது டேப்பில் எழுதலாம். ஒரு கேண்டிடேட் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகும்போது லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி எழுதுறாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களோட வெப்கேம், நீங்கள் லேப்பில் பண்ணும்போது உங்களோட வெப்கேம் ஆனில் இருக்கணும். ஸோ வெப்கேம் ஆனில் இருக்கணும், மைக்ரோஃபோன் வந்துட்டு ஆனில் இருக்கணும். உங்களுக்கு இது செக் பண்ணுறதுக்காக லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்குள்ளாடி போய் நீங்கள் வந்துட்டு உங்களோட வெப்கேம் ஆஸ் வெல் அஸ் மைக்ரோஃபோன் எப்படிப்பட்ட ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். முதல்ல பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் எக்ஸாம் ப்ரௌசர் SEB அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரௌசரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரௌசரோட லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெயில் ஆகட்டும், அப்புறமா SMS ஆகட்டும், இந்த ரெண்டுலேயுமே நம்மளுக்கு அந்த லிங்க் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த லிங்க் மூலமாக நம்ம அந்த சேஃப் எக்ஸாம் ப்ரௌசரை வந்துட்டு டவுன்லோட் பண்ணலாம். இந்த சேஃப் எக்ஸாம் ப்ரௌசரை முதல்ல டவுன்லோட் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி ஹோம் பேஜில் போய் ஸ்டூடெண்ட் லாகின்ல போங்க. ஸ்டூடெண்ட் லாகின்ல உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும், அல்லது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணி போகலாம். லாகின் பண்ணி போகும்போது வெல்கம் அப்படின்னு சொல்லி உங்கள் நேம் டிஸ்பிளே ஆகும். அதில் டிஸ்பிளே ஆகிட்டு அதில் ப்ரொஃபைல், எக்ஸாம் ஷெட்யூல், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவ்யூ, அசஸ்மெண்ட், எக்ஸாம் ரிசல்ட், இந்த மாதிரி ஒரு 7 செக்மெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவ்யூ அப்படிங்கிற பார்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன வரும் அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாம் கிரெடென்ஷியல் அப்படின்ட்டு ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த ரெண்டுமே உங்களுக்கு அதில் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு சப்ஜெக்ட் கோட், எந்த லிங்க்குள்ளாடி நீங்கள் போகணும், அதோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், அது எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் உங்களுக்கு அந்த எக்ஸாம் இருக்குது, அப்புறமா உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் நம்பர், ஸோ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஃபார் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்துட்டு அதில் டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அது ரன் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு விண்டோஸ் ப்ரொடெக்டட் யோர் பிசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு இங்கே மோர் இன்ஃபோ கிளிக் பண்ணிவிட்டு ரன் எனிவே அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை என்ன பண்ணணும், நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லும், இன்ஸ்டாலிங் SEB அப்படின்னு சொல்லும். ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது. இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் ஆகுது. அதனால என்ன பண்ணிக்கலாம், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அதில் 2 ஐகான் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஒன்று SEB லைட் அப்படிங்கிற ஒரு ஐகான், என்ன ஒன்று SEB லைட் ரிப்பேர் டூல் அப்படின்னு ஒன்று கேட்கும். ஸோ நம்ம போக வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SEB லைட்டில் போய் தான் நம்ம அதை என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணி அதை அப்ரோச் பண்ணணும். இப்போ நம்ம SEB லைட் ஓப்பன் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அதில் நம்மளோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட கேண்டிடேட் நேம் அண்ட் ரோல் நம்பர் வந்துட்டு அதில் கொடுக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம அதுதான் நம்மளோட டீட்டெயிலாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளவு டைமிங்கில் இருக்குது, எத்தனை கொஸ்டின் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்பிளே நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறமா
அதை எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு பாக்ஸில் டிக் சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே டிக் வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம ஸ்டார்ட் த எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ப்ரொசீட் கொடுத்த உடனேயே அடுத்ததாக வெல்கம் டு யுவர் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே அதில் வந்துட்டு நம்ம கண்டினியூ அதை ரீட் பண்ணிவிட்டு அதில் ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி த ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது கண்டினியூ கொடுத்துக்கணும். கண்டினியூ கொடுத்த உடனே அடுத்தது ஆட்டோ எக்யூப்மெண்ட் செக் நம்மள்கிட்ட கேட்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் நம்மளை ஃபோட்டோவை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு, வியூ பண்ணுறதுக்கு, நம்ம ஃபேஸை வியூ பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடியது. ஸோ அந்த செட்டப் வந்துட்டு இன்டர்நெட் செக் அண்ட் ஷேர் யுவர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் கொடுத்துட்டு அப்புறமா கேப்சர் யுவர் ப்ரொஃபைல் பிக்சர், அதில் வந்துட்டு நம்மளை ஃபோட்டோ எடுக்க நம்மளை கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக இல்லை அப்படின்னா ரீடேக் கேட்கும். ஸோ திருப்பி ரிப்பீட் கொடுத்துக்கலாம். அப்புறமா ஐடி ப்ரூஃப் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் அதில் காணிக்கணும். இப்போது உங்களுக்கு காலேஜ்லேருந்து தந்த ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆதார் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும், வியூவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட வேலை என்ன, எக்ஸாம்ஸை நீட்டாக எழுதி பாஸ் பண்ண வேண்டியது தான். எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஏதாவது உங்களுக்கு அன்னெசரியாக ஏதாவது பக்கத்தில் சவுண்ட் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு வார்னிங் மாதிரி காணிக்கும். அண்ட் உங்களோட ஃபேஸஸ் வந்துட்டு அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டு அங்கே இங்கேயும் மூவ் ஆகும் போது அதுவும் உங்களுக்கு வார்னிங் மாதிரி அந்த க்ரெடென்ஷியல், எக்ஸாம் க்ரெடென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி. ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஸோ மார்க் டெஸ்ட் இருக்குது, அந்த மார்க் டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீட்டாக அட்டன் பண்ணுங்கள். அப்புறமா வந்துட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமை சூப்பராக எழுதி பாஸ் ஆகுங்க. தேங்க்யூ. நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்மிட் எக்ஸாம் கொடுத்துடலாம். கொடுத்த உடனே அது கிளிக் எஸ் ஆர் நோ கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எண்ட் ஆப்ஷன் காணிக்கும், எண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காணிக்கும். அப்படி நீங்கள் எண்ட் ஆப்ஷன் காணிச்ச உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக எகெயின் எம்சிக்யூ எத்தனை அட்டன் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி காணிக்கும். ஸோ உங்களுக்கு திருப்பி அந்த இதில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், நோ அல்லது கேன்சல் கொடுத்து திருப்பி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸாம் எண்ட் பண்ணணும் அப்படின்னா எகெயின் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்கள் எக்ஸாமை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஸோ மார்க் டெஸ்ட் இருக்குது, அந்த மார்க் டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு நீட்டாக அட்டன் பண்ணுங்கள். அப்புறமா வந்துட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாமை சூப்பராக எழுதி பாஸ் ஆகுங்க. தேங்க்யூ.